உன்னை நம்பித்தான் இன்னைக்கு முதலா காஃபி எஸ்டேட் வாங்க போறேன். கடைசி வரைக்கும் நீதான் என்னை காப்பாற்றும். ஐயா 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 முருகா ஐயா 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 முருகா முருகா ஐயா 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 அப்பனே தம்பி, நல்ல வேலை என்ன காப்பாத்தினேப்பா. நான் உங்களை காப்பாத்தலைங்க. வேலை இருக்க வினை இல்ல, வேலை இருக்க வினை இல்லன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த வேல் தாங்க இப்ப உங்க விலையை தீர்த்து வச்சது. அப்படியா அப்படியா? அப்பனே அப்பனே முருகா முருகா, வேலிருக்க வினை வேலிருக்க வினை வேலிருக்க வினை வேலிருக்க வினை வேலே, என் வினை தீர்த்த வேலே முருகா. ஐயா இது கீழே கிடந்துச்சுங்க, உங்க பணம் தானே? ஆமாம்பா. இந்தாங்க ஐயா, நான் வர்றேங்க. தம்பி கொஞ்சம் நில்லு. நீ யாரப்பா? நான் இந்த முருகனையே நம்பிட்டு இருக்கிற அனாதைங்க. தெரு தெருவா வண்டி தள்ளி கூலிக்கு பணம் வித்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா? இந்தா இதுல 10,000 ரூபாய் இருக்கு. என்ன காப்பாத்துனதுக்காக உனக்கு கொடுக்குறேன், வச்சு பழிச்சு. நானா காப்பாத்துனேன்? இல்லைங்க, அவன் காப்பாத்தினான். அவன் வேல் காப்பாத்துச்சு. ஆமாம்பா, உண்மைதான். அவன் தான் உருவத்துல வந்து என்ன காப்பாத்திருக்கான். அப்படி இல்லன்னா 1000 ரூபாய் பணத்துக்காக கூட பிறந்த அண்ணன் தம்பின்னு கூட பார்க்காம பாசத்தையும் மறந்து பணத்துக்காக அடிச்சு கொள்ற இந்த காலத்துல பல 1000 ரூபாய் பணத்தை பார்த்துட்டு தன்னந்தனியா உணர்வில்லாம கிடந்த என்ன அடிச்சு கொண்டுட்டு இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போகாம என் பக்கத்துல பாதுகாப்பா இருந்து இந்த பணத்தை திருப்பி தரேன்னா இத நீயா செஞ்ச? இல்லப்பா, இல்ல, அவன் செஞ்சான். தம்பி, இத மறக்காத. இந்த பணத்தை எடுத்துக்கப்பா. இல்லைங்க, வேண்டாங்க. இந்த பணத்தை வச்சு கோயிலுக்கு ஏதாவது செய்யுங்க. எனக்கு அவன் கொடுப்பான். அவன் தான்ப்பா என் உருவத்துல வந்து உன் ஏழ்மையை போக்குறதுக்காக கொடுக்கறான். வேண்டான்னு சொல்லாதே, வாங்கிக்கப்பா. இல்லைங்க இல்லைங்க, உனக்கு சந்தேகம் இருந்தா அவனையே கேளு. என்னப்பா நீ பணம் கொடுக்கறேன்னு சொல்றேன், அவன் வேண்டாங்கிறான். சொல்லுப்பா, நீயே சொல்லப்பா, சொல்லு. ஏன்பா பேசாம இருக்கிற? இது உன் பணம்பா, சொல்லப்பா. அதோ என் அப்பா முருகன் உத்தரவு கொடுத்துட்டான்பா. இன்னும் ஏன்பா தாங்கிற? வாங்கிக்கப்பா. முருகா, அதையே சொல்லிக்கிட்டப்பா. சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவேன். அப்படியா கிடைச்சது? இவ்வளவு பணத்தையும் உன் கையில பார்த்த உடனே நான் முதல்ல சந்தேகப்பட்டுட்டேன். தப்பா நினைக்காத, என்ன மன்னிச்சிரு. அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு பணத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது இப்போ? என்ன பண்றது? 10 பைசாக்கு சூடம் கொளுத்தணும், 10,000 கிடைச்சது. 10,000க்கு சூடமா வாங்கி கொளுத்தனா இருக்கிறதும் போயிடும். பேராசைப்படக்கூடாது. இப்படி பண்ணா என்ன? நல்ல வியாபாரம் ஆரம்பிப்போமே. விபூதி கடை வைப்போமா? காத்தடிச்சா பறந்து போகும், மழை பெஞ்சா கரைஞ்சு போயிடும். முருகருக்கு பழம்னா ரொம்ப பிடிக்கும். பழக்கடை வைப்போமா? நல்ல யோசனை. முருகன் பழக்கடைன்னு வைப்போம். சாத்துக்குடி, ஆரஞ்சு ஜூஸா குடி. இந்த வரேன், ஏரியா 5 ரூபாய் சில்லறை கொடுவேல. 5 ரூபாய்க்கா? ஆமா. சாத்துக்குடியா வெய்ய காலத்துல ஆப்பிள் சாப்பிடறதானே? இந்த உங்களுக்கு என்ன வேணும்? ரசனாலப்பா உங்ககிட்ட எவ்வளவு வச்சிருக்கிற? என்கிட்ட எத்தனை இருக்கு? அவ்வளவுதான் வரும். பாண்டிச்சேரி போனா அவன் அண்ணன் வந்துட்டானா? என்ன விலைங்க? 1 ரூபா தான். 75 எடுத்துல அதெல்லாம் கிடையாது.
ஐயா வணக்கம் ஐயா வணக்கம். உட்காருங்க. என் பேரு மாணிக்குங்க. மேட்டுப்பாளையத்திலிருந்து நம்ம பழம் வண்டிக்கு பழம் சப்பளம் பண்ணிட்டு இருக்கேங்க. காலையில மேனேஜர் உங்க விஷயமா எனக்கு போன் பண்ணியிருந்தார். சாயங்காலம் 4 மணிக்கு அவரை போய் பார்த்து உங்களுக்கு தேவைன்னு சொன்ன பணத்தை அவர்கிட்ட வாங்கிக்கிங்க. அப்போ இந்த பத்திரத்தை எப்ப முடிக்கலாங்க? எப்பவும் போல பழத்தோட்டம் உங்க பேருக்கு இருக்கட்டும். நான் கொடுக்குற பணத்துக்கு எனக்கு பழமாவே அனுப்பிச்சிட்டுருங்க. அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறீங்க போல இருக்கு. மன்னிச்சிடுங்க. ஆமா, ஏன் ஒரு வாரமா உங்களை இந்த பக்கத்திலே காணும்? என் கடைசி பொண்ணுக்கு வர்ற மாசம் கல்யாணம் வச்சிருக்கேன். அதுக்கு பணத்துக்காக அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் வர முடியாம போச்சு. ஓஹோ, இப்போ அது விஷயமா தான் வந்திருக்கிறீங்களா? ஆமாங்க, என் தகுதிக்கு மீறின இடத்துல சம்பந்தம் பேசிட்டேன். விட்டுட்டா இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்காது. பல பேர்கிட்ட பணம் கேட்டேன். தொகை அதிகம்னு என்ன நம்பாம எல்லாரும் கைய விரிச்சிட்டாங்க. கல்யாண தேதியும் நெருங்கிடுச்சு. நீங்க தப்பு செய்துட்டீங்க. நேரா என்கிட்ட வந்திருக்க வேண்டியதானே. பல தடவை கொடுத்து உதவி இருக்கீங்க. கேட்ட போதெல்லாம் கிடைக்குதேன்னு அடிக்கடி தொல்லை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுதான் கேட்கல. அப்படி இல்லைங்க, உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்தவித தொல்லையும் இல்லை. ஏன் தெரியுமா, படிப்பு வாசனை இல்லாத எனக்கு கல்வி செல்வத்தை வாரி வாரி வழங்கி இன்னைக்கு ஒரு நல்ல படிப்பாளி ஆக்கிட்டீங்க. ஐயா, உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்கறேன். ஆனா அதுக்குள்ள வட்டியை நீங்க எனக்கு கொடுக்கணும். என்ன அப்படி பாக்குறீங்க? இத்தனை நாளும் போல இல்லாம காலையில மட்டும் இல்ல, மாலையிலையும் நீங்க வந்து கல்விங்கிற அறிவு வட்டியை எனக்கு கொடுக்கணும். நான் அதைத்தான் கேட்டேன். அதே என் ஆயுள் உள்ள வரைக்கும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிங்க. கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்க. நானே முன்னேறது நடத்தி வைக்கிறேன்.